உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். எங்க நீங்க பொய் சொல்ல மாட்டீங்களோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்து இருக்கட்டும் சார். ஆனா நீங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார். இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் சார். பரவாயில்ல சார். இதுல என்ன சார் இருக்கு? ரொம்ப வருஷமா அவர் பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்கு இந்த ஆசிரமத்துக்கு வந்து போயிட்டு இருக்காரு சார். நானே அவர் பொண்ணு இறந்து போயிடுச்சுங்கிற விஷயத்த எப்படி அவர்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப தயக்கத்துல இருந்துகிட்டு இருந்தேன் சார். நல்ல வேளை சார், நீங்க கரெக்டான டயத்துக்கு மெசேஜ் பண்ணீங்க சார். இல்லன்னா நான் கண்டிப்பா அவர்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன் சார். எப்படியோ சார், அப்படி ஒரு விஷயம் நடக்கல. அது வரைக்கும் சந்தோஷம்தான். இன்னைக்கு வேணா அவரோட பொண்ணு இறந்து போன விஷயம் அவருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் மூடி மறைக்க முடியும்? சரியான ஒரு டைமை பார்த்து உண்மையை சொல்லிடுங்க சார். சொல்லணும் சார். அதுக்கான நேரம் வருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓ, இந்து இறந்து போயிட்டாங்கிற உண்மைய அவர்கிட்ட சொல்ற சக்தி எனக்கும், அதை கேட்டு தாங்கிக்கிற சக்தி அவருக்கும் எப்போ வருதோ அப்பதான் அவர்கிட்ட அந்த உண்மையை சொல்லுவேன். ஓ, அது வரைக்கும் அவரோட பொண்ணு உயிரோட இருக்காங்கிற நிம்மதியோட அவர் இருக்கட்டும் சார். ஓகே சார், நாங்க வரோம். ஓகே சார். வாங்க ராமையா, போலாம். வாங்க சார், வாங்க. பாவம், அவர் மூத்த பொண்ணை பத்தி தகவல் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சம்பந்தி ஆசாசியா இங்க இருந்து கிளம்பி போனாரு. கடைசியில இப்படி ஆயிடுச்சே. இப்படி ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறதே கடவுளுக்கு வேலையா போயிடுச்சுப்பா. நான் அப்படி என்னதான் பாவம் பண்ணேன்னு தெரியல சம்பந்தி. இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட என் பொண்ணு திரும்ப பார்க்க முடியலன்னு பயந்ததில்லை. இப்போ பார்த்துருவோன்னு என் மனசுல நான் உறுதியா இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு அந்த பயம் வந்துருச்சு சம்பந்தி. எங்க அவளை என்னால பார்க்கவே முடியாதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. நீங்க அழாதீங்க. அங்கிள், உங்க சிச்சுவேஷன்ல யாரு இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது, நம்ம பேட் லக். ஆசிரமத்துக்கு போனது நல்ல விதமா நடக்கல. நீங்க நம்பிக்கையை இழக்காம தைரியத்தோட இருங்க அங்கிள். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயம் உங்க பொண்ண பாப்பீங்க. அவங்கள பத்தின தகவல் உங்களுக்கு தெரிய வரும். ஆமாப்பா, எனக்கும் இந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க ஃபீல் பண்ணாதீங்கப்பா. இது வரைக்கும் நாம மட்டும்தான் அக்காவை தேடிட்டு இருந்தோம். இனிமே எழில் சாரும் நமக்காக அக்காவை தேடுவாரு. நம்மளோட பெயின் என்னன்னு அவருக்கு புரியும்பா. நமக்காகவாவது அக்காவை எழில் சார் கண்டுபிடிச்சிருவாரு.
சார், நான் இத அப்பாவோட ஆறுதலுக்காக சொல்லல, மனசார சொல்றேன் சார். என் அக்காவை தேடி கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? ஆ, கண்டுபிடிச்சிருவேன் சுடர், கண்டுபிடிச்சிருவேன். பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா? அவரே சொல்லிட்டாரு. இனிமே நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. கண்டிப்பா உங்க மூத்த பொண்ணை நீங்க பாப்பீங்கப்பா. அந்த நம்பிக்கையில தாம்மா இத்தனை வருஷமா என் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். பாப்போம் அந்த கடவுள் எப்பதான் என் மேல கருணை காட்டுறாருன்னு. சுடர், யார கேட்டு இந்த பேப்பர் எடுத்த? இல்ல சார், இது இங்க பாரு சுடர், நீ என் வைஃப் தான். ஆனா எனக்குன்னு சில பிரைவசி இருக்கு. அதுல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. சார், நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த ஏய், நீ பேப்பர் பேசாத. இது எவ்வளவு முக்கியமான பேப்பர்னு தெரியுமா உனக்கு? மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இத பாரு, இனிமே நீ என்ன கேட்காம என் கபோர்ட்ல இருக்கிற எந்த பொருளையும் தொடக்கூடாது. ஓகேவா? ஓகே சார், பட் நான் சொல்ல வந்ததையும் கொஞ்சம் கேளுங்க. இந்த பேப்பர் நான் வாண்டடா உங்க கபோர்ட்ல இருந்து எடுக்கல. ஆல்ரெடி இது கீழே தான் சார் இருந்துச்சு. என்ன சொல்ற? ஆமா சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.